தமிழிலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். பெரம்பூர் பிரச்சாரத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் தலைமை தேர்தல் அதிகாரியை நேரில் சந்தித்து தாவேகா தலைவர் விஜய் புகார் அளித்துள்ளார். தாவேகாவின் பெரம்பூர் தேர்தல் பிரச்சாரத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து விஜய் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கை நேரில் சந்தித்து புகார் அளித்தார். ஒருதலைபட்சமாக சில அதிகாரிகள் செயல்படுவதாகவும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் 28 தொகுதிகளை பிரித்துக் கொள்ள காங்கிரசார் அடித்துக் கொள்வதாக பிரவீன் சக்கரவர்த்தி விமர்சித்திருக்கிறார். திமுக கூட்டணியில் 28 தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிடுகிறது. தொகுதிகளை இறுதி செய்வதில் இழுபறி நீடிக்கிறது. இதுபற்றி MP ஜோதிமணி தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தார். விற்பனையில் வேட்பாளர் தேர்வா என அவர் தனது குமுறலை வெளிப்படுத்தியிருந்தார். இந்த நிலையில் பிரவீன் சக்கரவர்த்தி கார்ட்டூன் ஒன்றை வெளியிட்டு காங்கிரசின் உட்கட்சி பூசலை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார். 28 தொகுதிகளை பிரித்துக் கொள்ள காங்கிரசார் அடித்துக் கொள்கின்றனர். இது பீட்சாவிற்காக சண்டையிடுவதைப் போல இருக்கிறது. உட்கார்ந்து பேசினால் சுமூகமாக முடிக்கலாம் என்று அவர் யோசனை தெரிவித்து உள்ளார். புதிய நீதி கட்சி சார்பில் இயக்குனரும் நடிகருமான சுந்தர் சி மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிடுகிறார். இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர் என அறியப்பட்டவர் சுந்தர் சி. அதிமுக கூட்டணியில் AC சண்முகத்தின் புதிய நீதி கட்சியில் மதுரை மத்திய தொகுதியில் புதிய கட்சி வேட்பாளராக களமிறங்குகிறார். புதிய நீதி கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் ஒன்று மதுரை மத்திய தொகுதி, மற்றொன்று பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதன்முறையாக அரசியலில் கால்பதிக்கும் சுந்தர் சி சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருக்கிறார். இவரது மனைவியும் நடிகருமான குஷ்பு பாஜகவில் இருந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. NDA கூட்டணியில் போட்டியிடும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர்களை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் TTV தினகரன் அறிவித்துள்ளார். அதன்படி மடத்துக்குளத்தில் முன்னாள் அமைச்சர் சண்முகவேல், சைதாப்பேட்டையில் முன்னாள் அமைச்சர் செந்தமிழன், திருச்சிராப்பள்ளி மேற்கில் முன்னாள் MLA ராஜசேகரன், பெரியகுளம் தனிப்பகுதியில் முன்னாள் MLA டாக்டர் கதிர்காமு, ஒட்டப்பிடாரம் தனித்தொகுதியில் முன்னாள் MLA சுந்தர்ராஜ், பூந்தமல்லி தனித்தொகுதியில் முன்னாள் MLA ஏழுமலை, மன்னார்குடியில் S காமராஜ், திருவையாறில் வேலு கார்த்திகேயன், திருப்பத்தூர் ஞானசேகரன், நாங்குநேரியில் இசக்கிமுத்து, காரைக்குடியில் தேர்போகி பாண்டி ஆகியோர் அமமுக சார்பில் போட்டியிடுவார்கள் என்று தெரிவித்தார். தேர்தல் நடைபெறும் ஏப்ரல் 23 அன்று பொது விடுமுறையை அறிவித்தது தமிழக அரசு. ஏற்கனவே தேர்தல் நடக்கும் ஏப்ரல் 23 அன்று தனியார் நிறுவனங்கள் பணியாளர்களுக்கு சம்பளத்துடன் கூடிய விடுப்பு அளிக்க வேண்டும் என்று தமிழக அரசு அறிவித்திருந்தது. இந்த நிலையில் பொது விடுமுறையானது தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. தலைமைச் செயலர் நா. முருகானந்தம் வெளியிட்ட அரசாணையில் செலாவணி முறிச்சட்டத்தின்படி தேர்தல் நடைபெறும் நாளன்று பொது விடுமுறை அறிவிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 900 அத்தியாவசிய மருந்துகளின் விலை உயருகிறது. தேசிய மருந்து விலை நிர்ணய ஆணையத்தின் உத்தரவை அடுத்து வலி நிவாரணிகள் மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்புகள் உள்ளிட்ட சுமார் 900 அத்தியாவசிய மருந்துகளின் விலை உயருகிறது. மூலப்பொருட்கள் மற்றும் பேக்கேஜிங் பொருட்களின் விலை அதிகரித்து இருப்பதே இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. இந்த விலை உயர்வுக்கும் ஈரான் மற்றும் அமெரிக்க-இஸ்ரேல் போருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று இந்திய மருந்து தொழில் கூட்டமைப்பின் ஆலோசகர் வினோத் கலானி தெரிவித்துள்ளார். தாவேகா தலைவர் விஜய் மார்ச் 30ஆம் தேதி பெரம்பூரில் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. நாளை மாமல்லபுரத்தில் தாவேகா வேட்பாளர்களை அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிமுகம் செய்கிறார். பின்னர் நாளை மறுநாள் பெரம்பூர் தொகுதியில் மதியம் 12 மணிக்கு மனு தாக்கல் செய்கிறார். வேட்புமனு தாக்கல் செய்த கையோடு தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரத்தையும் மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. விஜய் மனு தாக்கல் செய்தவுடன் மற்ற தொகுதி வேட்பாளர்களும் தங்கள் தொகுதிகளில் மனு தாக்கல் செய்ய உள்ளனர். சென்னையில் இன்று ஆபரண தங்கம் மற்றும் வெள்ளி விலை அதிரடியாக உயர்ந்து நகை பிரியர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கடந்த சில நாட்களாக ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்ட தங்கத்தின் விலை
இன்று சென்னையில் மீண்டும் அதிரடியாக உயர்ந்து உள்ளது. அதன்படி சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை கிராமுக்கு ரூபாய் 230 உயர்ந்து 1 கிராம் 13,660க்கும், சவரனுக்கு ரூபாய் 1,840 உயர்ந்து ஒரு சவரன் 1,09,280க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தை போலவே வெள்ளியும் கிராமுக்கு ரூபாய் 5 உயர்ந்து 1 கிராம் ரூபாய் 250க்கும், கிலோ ரூபாய் 5,000 உயர்ந்து 1 கிலோ ரூபாய் 2,50,000க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் மற்றும் வெள்ளியின் இந்த திடீர் விலை ஏற்றம் நகை வாங்க திட்டமிட்டு உள்ள இல்லத்தரசிகள் மற்றும் முதலீட்டாளர்களை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விற்பனையை ஏப்ரல் 1 முதல் நிறுத்துவதாக ரஷ்யா அறிவித்திருக்கிறது. உலகளவில் 40% அளவுக்கு கச்சா எண்ணெயை ரஷ்யா உற்பத்தி செய்து விற்பனை செய்கிறது. ஈரான் போர் காரணமாக இந்தியா உள்ளிட்ட நாடுகள் ரஷ்யாவிடமிருந்து இறக்குமதி செய்து வரும் நிலையில் உள்நாட்டு தேவையை கருத்தில் கொண்டு ஏப்ரல் 1 முதல் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி நிறுத்தி வைக்கப்படுவதாக ரஷ்யா அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் மூடி வைத்திருப்பதால் 2000க்கும் மேற்பட்ட கப்பல்கள் கச்சா எண்ணெயுடன் வளைகுடா பகுதியில் காத்து கிடக்கின்றன. ரஷ்யாவும் விற்பனையை நிறுத்தினால் இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படும் அபாயம் உருவாகி இருக்கிறது. தசைப்பிடிப்பு காரணமாக முதல் 2 வாரங்கள் நடைபெறும் IPL போட்டிகளில் தோனி விளையாட மாட்டார் என CSK நிர்வாகம் அறிவித்துள்ளது. IPL 2026 சீசன் தொடங்க உள்ள நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்களுக்கு ஒரு வருத்தமான செய்தி வெளியாகியுள்ளது. தோனி இல்லாத நிலையில் மார்ச் 30ஆம் தேதி கவுஹாத்தியில் நடைபெறும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான தொடக்க ஆட்டத்தில் CSK களம் காண உள்ளது குறிப்பிடத்தக்கது. நடிகர் ரியோராஜ் நடித்து வரும் ராமன் லீலா திரைப்படத்தின் படப்பிடிப்பு நிறைவு பெற்றுள்ளதாக அப்படக்குழு வீடியோ வெளியிட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அறிமுக இயக்குனர் ராம்சந்திரன் கண்ணன் இயக்கத்தில் நடிகர் ரியோராஜ் ராமன் லீலா என்ற படத்தில் நடிக்கிறார். இப்படத்திற்கு அங்கித் மேனன் இசையமைக்க கதாநாயகியாக வர்த்திகா நடிக்கிறார். காதல் கதைக்களத்தில் உருவாகி வரும் இத்திரைப்படம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 4 மாதங்களாக நடைபெற்று வந்த ராமன் லீலா படத்தின் படப்பிடிப்பு பணிகள் தற்போது நிறைவடைந்து உள்ளதாக படக்குழு அறிவித்து உள்ளது. இது தொடர்பான வீடியோ ஒன்றையும் வெளியிட்டு உள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழலை செய்திகளோடு. நன்றி, வணக்கம்.